ஒரு அங்கே தலைவத்துவம் வந்து சரியானதா இல்லை. அடுத்த எலெக்ஷன் அது மக்கள் அந்த மக்களுக்கு இதுக்கு நான் இப்போ பதில் சொன்னேன்னா எனக்கு இங்கே அடிக்கும் நல்ல அடி. நான் கவனமா இருக்கணும். இல்லை நான் பதில் சொல்றேன். சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டு, அதாவது இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முதல் இபிஆர்எஃபினுடைய ஆண்டு விழா வந்து நடந்தது. அங்க நான் பேசுறதுக்கு போகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பேச விட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் நான் சில விஷயங்கள், அந்த நேரத்தில் இந்த மனசுக்கு வந்த சில விஷயங்களை நான் பேசியிருக்கேன். அது முக்கியமான பேச்சு என்ன பொறுத்தவரையில். தமிழ் தலைமைத்துவம் 60-70 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களைத்தான் இப்ப கொண்டிருக்குது. 2வது கட்ட தலைமைத்துவம் நாங்கள் இன்னும் அந்த தலைமைத்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தவில்லை இதுவரையில். அது இன்னொன்று, அது என்ன சுட்டிக்காட்டணும். எங்கள்கிட்ட இருக்கிற பணங்கள் குறைவு, தலைமைத்துவம் வயசு போயிட்டுது. இந்த நிலையில தலைமைத்துவத்துக்கு ஏதாவது நடந்தால் நாங்கள் பெரும் பிரச்சனைகளையும் சீரர்களையும் வந்து முடிய போகும். ஆகவே 2வது கட்ட தலைவர்களை நாங்கள் உருவாக்குவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் சொல்லி சொல்லலாம். மாவையையும் இதை பற்றி சொல்லலாம். மூணு பேர் நாங்கள் செய்யத்தான் வேண்டும். உங்களுடைய இளைஞர் அணிகள் எல்லாருக்கும் அப்படி சேரும் இப்படி சேரும் சொல்லிட்டாங்க. அது வந்து நடக்கிறது இல்லை. இப்போ இன்னொரு உதாரணம் தான், பாராளுமன்றத்துல இங்க நடக்கிற பல விஷயங்களும் நாங்கள் எந்த அளவுக்கு போய் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த மகாபலி சம்பந்தமாக எந்த அளவுக்கு நாங்கள் இதை ஒரு பெரிதுபடுத்தி பாராளுமன்றத்தில் இதை பற்றி சொல்லி இருக்கிறோம். நீங்கள் இப்படி எல்லாம் செய்யுங்கள், இது பிள்ளைன்னு சொல்லி எங்க சொல்லி என்ன தெரியல சொல்லி இருக்கக்கூடும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சரியா தெரியாது. பல இடங்களிலேயும் உங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் தெரிவித்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் வெளிநாடுகளுக்கு தெரியப்படுத்தி இதை ஒரு பிரபலியப்படுத்தி மக்களிடையே ஒரு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மிக முக்கியம். அதுக்கு ஏற்ற அளவுக்கு எங்களுடைய தலைமைத்துவம் இருக்கின்றதா, இனி வரும் தலைமைத்துவம் அப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவமாக இருக்குமா என்பதெல்லாம் பெரிய தேர்தலில் ஒரு பாதி கொண்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதி கொண்ட ஏற்படுத்தும் என்றுதான் கட்டாயம். அதுக்கு என்ன தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? உழைப்பு பார்த்தாங்க. நேற்று முன்னாள் நீங்க சொன்ன அதே கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னா, நான் ஒரு தீவிரவாத கருத்துக்களை இப்ப கொண்டிருக்கின்றேன் என்று மக்கள் சொல்லிக்கமா. அதுக்கு நான் பதில் சொன்னேன். நான் எந்த விதமான தீவிரமான கருத்துக்களையும் நான் கூறவில்லை. நான் கொழும்புல பிறந்து வாழ்ந்தவர். ஆனால் இங்க வந்து 1.5 வருஷமா மக்களோடு மக்களாக இருந்து நானாந்த மக்களுடைய பிரச்சனைகளை நான் கேட்டு பார்க்கிறேன். அவன் ஊழலுக்கு போறேன், பார்க்கிறேன், கேட்கிறேன், பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் தான் என்னை மாற்றி இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த அங்க போய் 13,000 திருத்த சட்டம் இதுகளை எடுத்து வச்சு கொண்டு கொடுத்து கொண்டு என்ன வைக்க நாங்கள் ஒரு முழுமையான ஒரு தீர்வை எடுத்து கொடுக்க வேண்டும். ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள தந்தபாடுல வருது. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எந்த தலைவராக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய தலைவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து இங்கே இருக்கட்டும், மக்களோடு மக்களை வாழ்ந்தால்தான் எங்களால தலைமைத்துவம் கொடுக்கலாம், நடத்தி கொண்டு போகலாம். இது அதை விட்டுட்டு அந்தந்த நேரத்துக்கு மாத்திரம் வந்து மக்களுடைய வாக்குகளை கேட்கிறது. இங்கே குடும்பங்கள் எல்லாம் அதிகமாக இந்த குடும்பங்கள் எல்லாரும் ஒத்துழை தனிப்பட்ட முறையில் தாக்கையில பலருடைய குடும்பங்கள் இந்தியாவில் இது ஒரு பிசினஸ் மாதிரி வந்துடுது. எனக்கு குடும்பமே இல்லாதவர்கள் நான் அது வேற. ஆனால் பலருடைய குடும்பங்கள் இந்தியாவில் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் அங்க. அப்ப இவர் வந்து இங்க வந்து ஒரு பிசினஸ் நடத்துற மாதிரி தான் நடத்தி கொண்டு போயிட்டு அந்தந்த நேரத்துக்கு வந்து வாக்குகளை பெறுறீங்க போறீங்க. இது சரி வராது. மக்களோட இருந்து அவை இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் நாங்கள் சிந்திக்க வரும். அதுக்குரிய என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் சிந்திக்க வரும். அதுக்கு எங்களை தியாகப்படுத்த வரும், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வரும். அந்த அளவுக்கு தலைவர்கள் இருந்தால்தான்
எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் நாங்கள் விமோசனத்தை எதிர்பார்க்க முடியாது. அர்ப்பணிப்பு இருக்க வரும். அடுத்த பொது தேர்தலில் நான் எவருக்குமே சார்பாக பேசப் போவதில்லை என்ற ஒரு கருத்தில் தான் இப்பொழுது இருக்கின்றேன். அதை மாற்றுவதும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த அப்படியான ஒரு நிலைமை மகாவலி தண்ணீரை வடமாகாணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் ஒற்ற காலில் நிற்கிறது. இதுவரையில ஒரு சொட்டு தண்ணீர் கூட வடமாகாணத்துக்கு வரவில்லை. ஆனால் மகாவலி அதிகார சபை என்ற கீழே மகாவலி எல் வலயம் என்ற அந்த எங்களுடைய வடமாகாணத்துக்குள்ளேயே நிர்ணயப்படுத்தி இந்த இடத்துக்கு தான் தண்ணீர் வரப்போது மகாவலியிலே இருந்தது. அந்த இடத்துக்கு நாங்கள் மக்களை கொண்டு வந்து குடியேற்றோம் சொல்லி சிங்கள மக்களை கொண்டு வந்து அதை குடியேற்றி இருப்பார். அந்த தண்ணியோயா அந்த அப்ப கனகாலத்துக்கு முதல் சரி அந்த காலத்திலேயே தண்ணியை கொண்டு வரணும்னு சொல்லித்தான் செய்வது. தண்ணியை கொண்டு வர தண்ணியோட சேர்த்து வேறு விஷயங்களே கொண்டு வர பார்க்கணும். அப்ப இதை கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இருணமடுவோட சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பேச்சு நடக்குது. இது இருணமடுவதற்கும் சேர்க்கிறதா அது வேற அந்த இடங்கள் எல்லாவற்றுக்கும் மகாவலி சபையின் கொண்டு தமிழுடைய ஆக்களை கொண்டு வந்து அதுக்குள்ள இருக்க முடியும். இப்ப என்ன மாதிரி எங்களை பாதிக்கிறது காரணம். இதற்காகத்தான் நான் சென்ற கிழமையோ அதுக்கு முந்தின சென்ற கிழமை ஆயரவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். எல்லா விதமான மாறுபட்ட கருத்துக்களை வைத்திருக்கும் தமிழ் மக்களினுடைய தலைமைத்துவங்களை ஒன்று சேர்த்து கூட்டி கொண்டு வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு கருத்தை நிலைநாட்டக்கூடியதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் அதற்கு பதில் தருவதாக கூறியிருந்தார், வரவில்லை. அப்படி நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. எந்த விதத்திலும் நாங்கள் தமிழ் மக்கள் பிரியக்கூடாது.